மொத்தம் நமது கல்லூரியில் பயிலும் மாணவர்களில் 301 மாணவர்களுக்கு ரூபாய் 54,62,000 ரூபாய் உதவித்தொகையாக பெற்றுத்தரப்பட்டுள்ளது என்பதையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நமது கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இந்த வருடம் எங்கே அவர்கள் மேற்படிப்பை படிக்கிறார்கள் என்பதை பற்றி குறிப்பிட வருகின்றேன். அந்த வகையில் நமது கல்வி குழுமத்தை சார்ந்த கொங்கு பொறியியல் கல்லூரி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரி, கோவை தொழில்நுட்ப கல்லூரி, கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, பன்னாரியம்மன் பொறியியல் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரிகள் என்ற தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி பொறியியல் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு மொத்தம் 213 மாணவர்கள், 3ஆம் ஆண்டு முடித்த மாணவர்கள் தற்போது இன்ஜினியரிங் படித்து வருகிறார்கள் லேட்டரல் என்ட்ரி மூலமாக என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 213 பேரில் கொங்கு பொறியியல் கல்லூரியில் மட்டும் 90 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலைவாய்ப்பு. கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் நமது கல்லூரியில் தற்போது 3ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 447. வேலைவாய்ப்பு வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தவர்கள் 153 பேர். அந்த 153 பேருக்கும் இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்பட்டுள்ளது. 100% வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்பட்டது என்பதை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் 2 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் 33 மாணவ மாணவிகள், 3 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் 35 மாணவர்கள், 4 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் 17 மாணவ மாணவிகள். இதுவரை நமது கல்லூரிக்கு ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் மொத்தமாக வருகை புரிந்துள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கை 21. ஒரு மாணவன் சம்பளம் பெறும் நாள் ஒரு தாயின் கனவு நிறைவேறும் நாள். ஒரு மாணவன் உயர்கல்விக்கு செல்லும் நாள் ஒரு தந்தையின் பெருமைக்குரிய நாள். வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 100% வேலைவாய்ப்பு பெற்று தந்த கல்லூரி என்ற பெருமையை தொடர்ந்து நம் கல்லூரி பெற்று வருகிறது என்பதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். வேலைவாய்ப்பு துறையின் மூலமாக நமது கல்லூரிக்கு MOU என்று சொல்லக்கூடிய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் 10 நிறுவனங்களுடன் கடந்த ஆண்டு முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நடைபெற்று வருகின்றது. மேலும் கனடா இந்தியா கூட்டுறவு திட்டம் CIICP என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்கள் கல்வித்திறனை மேம்படுத்த தொழில் கல்வியில் திறன் மேம்பட்ட பயிற்சி கல்லூரி காலங்களிலும் விடுமுறை காலங்களிலும் நமது கல்லூரி வளாகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியானது 2007 முதல் துவங்கப்பட்டு இதுவரை 11,597 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா காலத்தில் கூட நமது CICP மூலமாக நம்ம திறன் மேம்படுத்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் 1081 மாணவர்கள் பயன்பெற்றனர். இந்த வருடம் நமது கல்லூரியின் மூலமாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் CICP அல்லது வேல்யூ ஆடட் கோர்சஸ் மூலமாக கிட்டத்தட்ட ரூபாய் 15,52,700 ரூபாய்க்கு அனைத்து திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், இந்த CICP மூலம் வேல்யூ ஆடட் கோர்சஸ் மூலமாக நாம் ஈட்டிய தொகை 15,52,700 ரூபாய். முன்னாள் மாணவர் அமைப்பு. நமது கல்லூரிக்கு முன்னாள் மாணவர்களுக்கும் எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அமைப்புக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் நமது கல்லூரியின் தாளாளர் உயர் திரு கார்த்திகேயன் ஐயா அவர்கள் முன்னிலை வகிக்க பாரம்பரிய பாதுகாவலர்கள் திரு சரவணன் ஐயா மற்றும் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் தலைமையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் விஜயகுமார் குருசாமி அவர்கள், டைரக்டர் ஸ்னைடர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் அவர்கள் கலந்து கொண்டார். இவ்விழாவின் மூலம் அவர்கள் தங்களது நிறுவனத்தில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல் மற்றும் நிறுவனங்களை பார்வையிட அனுமதி வழங்குதல் போன்ற உறுதிமொழிகளை அளித்தார். நாட்டு நலப்பணி திட்டம். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து ஆண்டுதோறும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு KVIT ட்ரஸ்டின் அனுமதி மூலம் மதிப்பிற்குரிய தாளாளர் அவர்களின் ஆலோசனைப்படி 7 நாட்கள் முகாம் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. நமது கல்லூரியில் NSS அமைப்பு 3 அலகுகளுடன் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் கருதி அடிப்படை வசதிக்காக 1,50,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டது.
கடந்த மாதம் சென்னிமலை அருகே உள்ள பசுவட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 நாள் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நமது கல்லூரியானது தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் மூலம் இயக்ககத்தின் அளவில் 6 முறை NSS அமைப்பிற்கான விருதும் 6 முறை திட்ட அலுவலுக்கான விருதும் 43 மாணவர்கள் NSS சிறந்த மாணவர்கள் விருதும் பெற்றுள்ளனர். மாநில அளவில் 1 முறை NSS அமைப்பிற்கான விருதும் 1 முறை திட்ட அலுவலருக்கான விருதும் 1 முறை சிறந்த மாணவருக்கான விருதும் பெற்றுள்ளது. தமிழக அளவில் நாட்டு நலப்பணிக்கு தன் அங்கீகாரத்தை பெற்ற கல்லூரி நமது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி என்பதை பெருமை கொள்கின்றோம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் நமது கல்லூரிக்கு 2021-2022 ஆண்டுக்கான பெஸ்ட் NSS அவார்டு வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோல் 2021-22 ஆண்டுக்கான பெஸ்ட் NSS வாலண்டியர் அவார்டு M. இளவரசன் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ற மாணவருக்கும் E. கிஷோர் ட்ரிபிளி என்ற மாணவருக்கும் வருகின்ற மார்ச் மாதம் 4ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. 2023-2024 ஆண்டுக்கான பெஸ்ட் NSS வாலண்டியர் அவார்டு கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த அருணுக்கும் கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த நாகுல் அவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. இந்த கல்வியாண்டில் இதுவரை NSS மூலம் 14 முகாம்கள் அல்லது சிறப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டது மாணவர்களுக்காக. அடுத்ததாக தேசிய மாணவர் படை. நமது கல்லூரி தேசிய மாணவர் படை மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் 12 மாணவர்கள் C சான்று தேர்வும் 9 மாணவர்கள் B சான்று தேர்வும் எழுதியுள்ளனர். தேசிய அளவில் சுடுதல் போட்டியில் இந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு படிக்கும் அகில் ராஜா என்ற மாணவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். விழிப்புணர்வு பேரணி, இரத்த தான முகாம், குடியரசு தின விழா அணிவகுப்பு, சுதந்திர தின விழா அணிவகுப்பு என பல்வேறு நிகழ்வுகளில் நமது கல்லூரி தேசிய மாணவர் படை கலந்து கொண்டு கல்லூரிக்கு பெருமை சேர்த்து வருகின்றது. நமது கல்லூரியில் கல்லூரி விழாக்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதன் காரணமாக அதில் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றும் வகையில் பொங்கல் விழாவானது சிறப்பாக கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் கலாச்சார திருவிழா ஃபியஸ்டா 2026 கொண்டாடப்பட்டது. நமது கல்லூரியில் விடுதி மாணவர்களுக்கு விடுதி நாள் விழா ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விடுதி மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வெண்டிங் மிஷின், உள் விளையாட்டு அரங்கம், தொலைக்காட்சி அறை போன்றவை இந்த ஆண்டு திறக்கப்பட்டுள்ளது. விரைவில் மாணவர்கள் நலன் கருதி சலவை இயந்திரமும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உடல் கல்வித்துறை. நமது நிர்வாகம் விளையாட்டு மாணவர்களுக்கு அனைத்து வகையான வசதிகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறது. இங்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய சிறந்த விளையாட்டு மைதானங்கள் உள்ளன. பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவித்து வருகின்றோம். கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் நமது மாணவர்கள் மண்டல அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளனர். இந்த ஆண்டு IPA ஈரோடு மண்டல அளவிலான மாணவர்களுக்கான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் நமது மாணவர்கள் சிறப்பாக விளையாடி 195 புள்ளிகளையும், தடகள போட்டிகளில் சிறப்பாக விளையாடி 116 புள்ளிகளையும் பெற்று ஒட்டுமொத்தமாக 311 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தடகள போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய 3ஆம் ஆண்டு ட்ரிபிளி மாணவர் சதீஷ்குமார் தனிநபர் சாம்பியன் பட்டத்தை பெற்று நமது கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாணவிகளுக்கான தடகள போட்டியில் நமது கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக விளையாடி 38 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தை பெற்று நம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நமது கல்லூரி மாணவர்கள் IPAA மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் முதலிடமும், இறகுப்பந்து, கால்பந்து போட்டியில் 2ஆம் இடமும், பூப்பந்து, கூடைப்பந்து மற்றும் மேஜைப்பந்து போட்டிகளில் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். நமது கல்லூரி மாணவர்கள் சதுரங்க போட்டியில் K. சௌதீஷ்குமார் ஃபர்ஸ்ட் இயர் ECE, ஹேமந்த் சந்திரா ஃபர்ஸ்ட் இயர் CCN, D. ஜஹனா தேர்ட் இயர் மெக்கானிக்கல் ஆகிய மூவரும், இறகுப்பந்து போட்டியில் நிஷாந்த் ஆஃப் செகண்ட் இயர் சிவில் மற்றும் மேஜைப்பந்து போட்டியில் ஹரிஷ் ரோகர் ஆஃப் செகண்ட் இயர் CT ஆகிய இருவரும் 6 மாநிலங்கள் உட்பட தெற்கு மண்டல அளவிலான விளையாட போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
3ஆம் ஆண்டு கட்டடவியல் சார்ந்த மாணவி விஷ்ணுபிரியா மாநில அளவில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 2ஆம் இடமும், 1ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் துறையை சார்ந்த மாணவி சூரியபிரபா மாநில அளவில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 3ஆம் இடமும் பெற்று தமிழக அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 2026-2026 வருடாந்திர விளையாட்டு தினம் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக ஜி. ஜெய்சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசினை வழங்கினர். உடல் கல்வித்துறைக்கு KVIT டியூஷன் மூலம் வருடந்தோறும் மாநில அளவில் சிறந்து விளங்கும் 30 மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி மற்றும் விடுதி வசதி தரப்படுகிறது. நேற்றுடன் நமது IPIS ஸ்டேட் லெவல் மீட்டிங் முடிந்தது. அதிலும் ஒட்டுமொத்த சாம்பியன் நமது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்கால திட்டம் 1983ஆம் ஆண்டு 41 அரங்காவலர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி இந்த தமிழகத்தின் தரவரிசை பட்டியலில் கல்வி, வேலைவாய்ப்பு, விளையாட்டு மற்றும் ஒழுக்கம் என 4 நிலைகளிலும் முன்னணியில் உள்ளது. கிராமப்புற மாணவர்களை இன்று உலகளவில் வேலைவாய்ப்பு பெற வைத்தமைக்கு நமது கல்வி நிறுவனம் ஒரு களங்கலை விளக்கம் என்றே கூறலாம். இத்தகைய நிலைக்கு உழைத்த நம் மதிப்புக்குரிய KVIT அறக்கட்டளையின் தலைவர், செயலாளர், பொருளாளர், தாளாளர்கள் மற்றும் பாரம்பரிய பாதுகாவலருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்காலத்தில் நமது கல்லூரி தொடர்ந்து 100% வேலைவாய்ப்பு பெறுதல், முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடல், மாணவர்களின் திறன்பாட்டினை வளர்த்தல், மாணவர்களின் தொழில் முனைவோர் ஆக்குதல் என பல்வேறு நிகழ்வுகளை தொடர் சாதனையாக நிகழ்த்தி KVIT ட்ரஸ்டின் கனவுகளை நனவாக்க உள்ளோம் என்பதை உறுதி கூறுகின்றோம். நமது கல்லூரிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் துறை தலைவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பணியாளர்கள், அலுவலக மேலாளர், அலுவலக பணியாளர்கள், விடுதி பணியாளர்கள், ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. நன்றி, வணக்கம். Thank you, sir. A group becomes a team when each member is sure enough of himself and his contribution to praise the skills of others. He is the skilled man who creates the opportunity to his team to achieve the glory. He is none other than our respected principal of Kongu Industrial Training Institute, Thiru N. Dinesh Kumar sir. We invite you, sir, to present the 28th annual report of KITI. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2025-26 கல்வியாண்டின் ITI ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப அறக்கட்டளையின் தலைவர் உயர் திரு சி. தேவராஜன் ஐயா அவர்களே, இன்றைய விழாவின் மரியாதைக்குரிய தலைமை விருந்தினர், பட்டிமன்ற பேச்சாளர், நடிகர் முனைவர் K. பழனி ஐயா அவர்களே, செயலாளர் திரு R. சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, அறக்கட்டளையின் பொருளாளர் திரு ER. கார்த்திகேயன் ஐயா அவர்களே, அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு கார்த்திக் முருகேசன் ஐயா அவர்களே, கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி, கொங்கு ITI மற்றும் கொங்கு இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றின் தாளாளர் திரு K. கார்த்திகேயன் ஐயா அவர்களே, கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப நிறுவன அறக்கட்டளையின் பாரம்பரிய பாதுகாவலர்களே மற்றும் உறுப்பினர்களே, நமது அறக்கட்டளையின் சார்பு கல்வி நிறுவனங்களின் மரியாதைக்குரிய தாளாளர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர்களே, அன்பான பாலிடெக்னிக் ஆசிரியர்களே, ஆசிரியர் அல்லா பணியாளர்களே, ITI ஆசிரியர்களே, அலுவலக பணியாளர்களே, அன்பான மாணவர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே மற்றும் நமது நலம் விரும்பும் நல்லுள்ளங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். பயிற்சி பெறு, திறனை மேம்படுத்து, வெற்றி பெறு, உலகை இயக்கு என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நமது ITIயின் பயணமானது கொங்கு வேளாளர் தொழில்நுட்ப நிறுவன அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழ் 1997ஆம் ஆண்டு 41 அறங்காவலர்களால் நிறுவப்பட்டது. இது வேகமாக மாறி வரும் உலகில் மாணவர்கள் செழித்து வளரவும் அவர்களின் திறன்களை வளர்ப்பதற்காகவும் எங்கள் குறிக்கோள் அஸ்யூரிங் த பெஸ்ட் நமது கொங்கு என்னும் உயரிய நோக்கத்தோடு ஆய்வகம், நூலகம், விடுதி மற்றும் கல்லூரி வளாகத்தில் அனைத்து வகையான உள்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்குவதில் நமது ITI தனிச்சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்லாது ஒழுக்கத்தை பராமரிப்பதில் நமது ITI முன்னுதாரணமாக விளங்குகிறது.
புதுமையான பயன்பாடு மற்றும் விளைவு சார்ந்த உயர்கல்வியில் ஒரு தேசிய அளவிலான அடையாளத்தை அமைக்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இத்தருணத்தில் 28வது ஆண்டு விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முதல்வராக 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான இந்த ஆண்டு அறிக்கையை நாங்கள் உங்கள் கண்முன் கனிவோடு சமர்ப்பிக்கிறேன். தற்போது நமது ஐடிஐயில் சுமார் 110 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். 6 ஐடிஐ தொழிற்பிரிவுகள் உள்ளன. தற்போது 8 ஆசிரியர்கள் உள்ளனர். முதலாம் ஆண்டு துவக்கம் 28வது முதலாம் ஆண்டு ஐடிஐ வகுப்புகள் 28/8/2025 அன்று மிகவும் உற்சாகத்துடன் பாரம்பரிய முறையில் தொடங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி செயல்திறன் 2023-25ஆம் கல்வியாண்டில் எங்கள் மாணவர்களில் 69 பேர் தங்கள் படிப்பை வெற்றிகரமாக முடித்து ஐடிஐ பட்டம் பெற்றனர். அகில இந்திய தொழில் தேர்வு 2025இல் நமது ஐடிஐயில் பயின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சாதனை புரிவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஐடிஐ ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி உதவித்தொகை தமிழ்நாடு அரசின் 50% அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் முதலாம் ஆண்டில் 46 மாணவர்களும் 2ஆம் ஆண்டில் 30 மாணவர்களும் பயிற்சி கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயின்று வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் எஸ்எஸ்பி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 8 மாணவர்கள் பயிற்சி கட்டணம் முழுவதையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். தமிழக அரசின் தமிழ் புதல்வன் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் முதலாம் ஆண்டில் 45 மாணவர்களும் 2ஆம் ஆண்டில் 19 மாணவர்களும் மாதந்தோறும் ரூ.1000 பெற்று பயன்பெற்று வருகின்றனர். தமிழக அரசின் புதுமை பெண் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் முதலாம் ஆண்டில் 4 மாணவர்களும் 2ஆம் ஆண்டில் 1 மாணவிகளும் பயன்பெற்று வருகின்றனர். நமது ஐடிஐ வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்பழகுனர் பயிற்சி நமது மாணவர்களில் கல்வி வெறும் படிப்புடன் முடிவதில்லை. அவர்கள் பல நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு பெற்றுள்ளனர். இன்னும் சிலர் குடும்ப வணிகத்தில் தொழில் முனைவோராக தொடர்வதற்கு வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. நமது ஐடிஐ மாணவர்கள் திறமையானவர்கள் என்பதற்கு சான்றாக ரயில்வேயில்